வணக்கம் நண்பர்களே. பாடி தயார் பண்ணுறதுல நாள் 26. காலையிலேயே வெயில் கலார் புலார்னு காது மேலே அடித்து எழுப்பி விட்டாப்படி. எழுந்து கையோடைய ப்ரீ ஒர்க் அவுட் மீல் ரெடி பண்ணலான்னு போனால் இவ ஒருத்தி எனக்கு இந்த வேலை செஞ்சு கொடு அந்த வேலை செஞ்சு கொடுன்னு காலையிலேயே உயிர் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம், உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி எனக்கு ஒரு ஃபாலோவாக தட்டி விடுங்க. யூடியூப்லேயே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. நானே நைட் ஷிஃப்ட்டு பார்த்துட்டு தட்டு மாதிரி ப்ரீ ஒர்க் அவுட் மீல் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த பாதாம் பிசின் காலையிலே வந்து உயிர் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அவனை 2 மிதிச்சுட்டு ப்ரீ ஒர்க் அவுட் மீல் சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். நானும் ஆலோசகரும். இந்த 2 நாளாக என்னன்னு தெரில, ஒத்தரோசம் முன்னாடி போயிட்டு எங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். நாளைக்காச்சும் சீக்கிரமாக போய் இவனை வச்சு செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, இன்றைய கதைக்கு வருவோம். என்ன கதைனா, இன்றைக்கி பேக்கும் ட்ரைஸப்பும் எப்படியும் ஃபெயிலியர் வரைக்கும் ட்ரெயின் பண்ணணும்னு ஆலோசகர் சொல்லிட்டாரு. ஆனால் ஃபுல் டயர்டு, அதில் வேறு ஜுரம் வேறு எனக்கு. எப்படியோ அங்கேயும் இங்கேன்னு முக்கி பெரண்டு ஒர்க் அவுட்டை போட்டுட்ருக்கேன். இந்த ஒத்த ரோசா வேற காணோம். எங்கேன்னு போய் தேடுனா தலைவருக்கு ஒன்றும் முடியல, சிரிப்பு தான். இதையெல்லாம் பார்த்தா வேலையாகாதுன்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்னால் அதுக்கு மேலே முடியல. நான் அப்படியே ரெஸ்ட்டை போட்டுட்டு கிட்ட கேட்டால் கொஞ்சம் நேரம் ஆகட்டும்னு சொல்லிவிட்டு 2 பேரும் மோட்டு பட்டில் மாதிரி தடன்னு த்ரெட்மில்லில் நடக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி போதும் வாங்கடான்னு சொல்லிட்டு காடியை பரட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வர வழியிலேயே இன்றைக்கி தேவையான சீச்சி வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்த கையோட ஒரு குல்கல் சேக்கை தட்டி விட்டுட்டு மதியத்துக்கு தேவையான புரதச்சத்தும் நார் சத்தும் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு கட்டையை போட்டுட்டேன். தொடர்களே, பி கன்சிஸ்டன்சி. இன்று போய் நாளை வரேன். பாய்.